ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, தொப்பை குறைய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதிகப்படியான உடல் எடையால் உடலில் பல நோய்கள் எளிதில் தாக்குது. ஆகவே பலர் தொப்பையை மற்றும் உடல் எடையை குறைக்க ஜிம் மற்றும் டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. பெரும்பாலானோர் தொப்பை விரைவில் குறைய வேணும் அப்படின்னா கடுமையான உடற்பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இதை நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ரெமிடிஸை பயன்படுத்தி தொப்பையை குறைக்க முடியும். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க. அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அது கூட 4 தேக்கரண்டி ஓமப்பொடியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதை மறுநாள் காலை அந்த கலவையை வடிகட்டிக்கோங்க. பின்பு இதை வெறும் வயிற்றில் தொடர்ந்து 10 நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். அதன் பிறகு பாருங்கள், உங்கள் தொப்பை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெந்நீர் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடையும் குறையும், அதே போல் தொப்பையும் குறையும். விதை நீக்கிய நெல்லிக்காயை சாறு எடுத்து அது கூட சிறிது இஞ்சி சாறை கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்கள் கரைந்து தொப்பை குறையும். கடுங்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவைகளை பொடியாக்கி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா தொப்பை குறையும். எலுமிச்சை சாறை ஒரு டம்ளர் எடுத்து அது கூட வெந்நீர் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற கொழுப்புக்கள் கரைந்து தொப்பை மற்றும் உடல் எடை குறையும். வெள்ளரி, நெல்லி, கோஸ், கொத்தமல்லி, முருங்கை, திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள், தக்காளி, பப்பாளி, அன்னாச்சி, எலுமிச்சை, கொய்யா, புதினா போன்றவற்றைகளை சாறு எடுத்து குடித்தாலும் உடல் எடை குறையும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.